ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் விளாக் தான். மார்னிங் என்னென்ன பண்ணுறேன் எந்திரிச்சதுலேருந்து அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மாமா போகிற வரைக்கும் நான் எடுக்கேன், அதுக்கப்புறம் வந்து சும்மா தான் இருப்பேன். அதனால் மாமா வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கும் கிடையாது. இன்றைக்கி நேற்று அம்மாவே பார்த்துட்டு போனதுனால எல்லாமே இருக்குது. அதனால் அந்தளவுக்கு ஒர்க்கு நம்மளுக்கு கிடையாது. நம்ம காலையில் எந்திரிச்சு வேலை பார்த்தா தான் பெரிய ஒர்க்காக தெரியும். நேற்று அம்மா முடிச்சுட்டு போனதுனால அந்தளவுக்கு ஒர்க்கு இல்லை. பொட்டு இல்லையா? இப்போ நம்ம எந்திரிச்சோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே அங்கே போயிட்டு ஒலை தான் வைப்போம். சாப்பாடு போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சுன்னு அரிசியை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து குழம்பு சூடு பண்ணேன். அந்த கூட்டை வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்பா வச்சுட்டேன். ரசம் இருக்குது, அது போக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஞ்சரம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போது கடைக்கு போயிட்டு நான் பால் வாங்கிட்டு வர போகிறேன். இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலான்றதே சொல்லலை பாருங்கள், மறந்து போயிட்டேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எந்திரிச்சு மணி பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி ஆயிடுச்சு. சில நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி எந்திரிக்கேன். அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும்தானே. நைட்டு வந்து குழம்பு வச்சுட்றேன்னா அந்த குழம்பு வந்து மீதி இருக்கிறதுனால சாப்பாடு மட்டும்தான் வைக்கிறது. அதனால் இப்போ கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிக்கிறது. ஸ்டார்டிங் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி 6:30 எந்திரிச்சிட்டேன். இப்போ அப்படி வந்து எந்திரிக்கிறது கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு வேலை கிடையாது, மெதுவாக பார்த்துக்குவோமே அப்படின்றதுக்காக இப்போ அப்படி எந்திரிக்கிறது கிடையாது. 7 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு நான் செய்வேன். குழம்பு ஆல்ரெடி இருக்குமா, அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன். சரி பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு, மாமாலாம் முன்னாடி பால் டீயே குடிக்க மாட்டாங்க, கேட்டாலுமே வேணான்னு சொல்லிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே டீ போட்டு வயசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இப்போ போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம தான் முன்னாடிலாம் டீ பைத்தியமாக இருக்கும். குடிமம்மானாலும் கொஞ்சோண்டு போதும், வேணாம் அப்படின்றாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே டீ போட்டு வயசு அப்படின்றாங்க. அதுக்காகவே சரி போய் வாங்கிட்டு வந்துடுவோம் எந்திரிக்கிறதுக்குள்ள அப்படின்ட்டு போயிட்டு வாங்க போகிறேன். மூச்சு வாங்குது, பேச முடியல. இப்போ போய் பால் தான் வாங்க போகிறேன். பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீ போடலாம். டீ போட மாட்டேன், காஃபி தான் போடுவோம். நான் வந்து பாலாக குடிக்க போகிறேன், மாமாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுக்க போகிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போய்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு காஃபி போட ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து பாலாக மட்டும் காய்ச்சி குடிச்சுக்கிறேன், மாமாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துருவேன். ரெண்டு பேருன்றனால கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றுவேன், ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். இங்கே வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு, வெந்துருச்சா என்னன்னு பார்த்து இன்னும் லைட்டாக வேக வேண்டியது இருக்குது, வேகவும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு தான் நம்ம உருளைக்கிழங்கு வந்து பொரிக்க போகிறோம். பால்லாம் குடிச்சிட்டு, பால் காய்ச்சி குடிச்சிட்டு லாஸ்ட்டு தான் உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். ஏன்னா அவசரம்லாம் கிடையாது, மாமா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குடிக்க தான் போகிறோம். மாமாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி போட்டு மேலே கொண்டு போய் கொடுக்கணும். அதில் வந்து ப்ரூ மட்டும் தான் போடுவேன், வேறு ஒன்றும் போட தேவையில்லை, ஏன்னா சீனி இதிலே போட்டாச்சு. ப்ரூ மட்டும் போட்டு மாமா கொடுக்க வேண்டியது. இப்போ அதுக்குள்ளே வந்து எனக்கு ஆறி போயிடும், மாமா கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு ஆறி போயிடும். அதனால் நான் மட்டும் இப்போ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் கொண்டு போய் கொடுப்பேன். முன்னாடி டீ காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் நான் மாறிட்டேன். வேணாம், நம்ம டீ காஃபி வேணாம், அப்புறம் அதுவே பழகிரும் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம டெய்லி பால் குடிச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
டெய்லி பால் பாக்கெட்டுக்காகவே கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. இங்கே மாடு இருக்குது பக்கத்தில், ஆனால் அங்கே வந்து 5:30க்கே வந்து கறந்துட்டு போயிடுவாங்க. அதனால் நம்மளால் 5:30க்கு எந்திரிச்சு போய் வாங்க முடியாது. நாங்கள் இன்றைக்கி தூங்கினதே 3 மணிக்கு தான் தூங்கவே செஞ்சோம். எறும்பு தொல்லை தாங்க முடியல. அப்புறம் தான் மெத்தையெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். காய போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு என்னது கட்டில் ஒரு இது மாதிரி இருக்குமா, அதில் வந்து நான் காய போட்டிருந்தேன். அதில் காய போட்டிருக்கேன். அந்த எறும்பெல்லாம் கீழே மெத்தையில் விழுந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூக்கமே வரல. அதுக்கப்புறம் மாமா உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தார். நான் என்னடா தூக்கம் வர மாட்டேங்குன்னு இங்கிட்ட அங்கிட்ட உருண்டு பறந்துக்கிட்டே கிடந்தேன். அதுக்கப்புறம் எப்படியே தூங்கிட்டோம். 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம், அப்படியே தூங்கிட்டோம். நீங்களுமே டீ லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப குடிக்காதீங்க. அது நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். நல்லா பயங்கரமாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் முன்னாடிலாம் அந்த ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்ல, அந்த டயத்துலலாம் எனக்கு டீன்ற ஆசையே இருக்காது. காலையில் ஒரே ஒரு தடவை எங்கள் அம்மா எனக்கு எழுப்பி வாயில் ஊட்டி அந்த டீயை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. காலேஜ் படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் டீ குடிப்பேன். சாப்பிட்டாலும் டீ, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டீ, பட்னியாக இருந்தாலும் டீ, என்ன ஆனாலும் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பேன். டீ இல்லை அப்படின்னா ஒரு இதில் வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டு டீ இல்லை அப்படின்னா. காலேஜ் முடிஞ்சு வந்தோடனே எனக்கு டீ இருக்கணும், இல்லை அப்படின்னா கோவம் வந்துடும் எனக்கு. இந்த மாதிரிலாம் இருக்க போய் இங்கே வந்து அந்தளவுக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. இங்கே யாருக்குமே கிடையாது. நான் ஒருத்தி மட்டும்தான் டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு நம்மளுக்காக பால் வாங்கி நம்மளுக்கு மட்டும் டீயை போட்டு எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே குறைச்சவ தான். இப்போ டீலேருந்து காஃபிலேருந்து இப்போ பாலுக்கு வந்துட்டேன். பாலை காய்ச்சி குடிச்சிட்டு கம்முன்ட்டு இருப்போம் அப்படின்னு வந்துட்டேன். காலையில் 1 டைம் குடிப்பேன். காலையில் குடிக்கல அப்படின்னா சாயங்காலம் ஒரு தடவை குடிப்பேன். அவ்வளோதான். 1 டேக்கு 1 டைம் குடிக்கிற பழக்கம் வந்துருச்சு. அதுவே போதும் எனக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டீ குடித்தா டிப்ரெஷன் இருக்காது, அதுக்காகவே டீ குடிப்பாங்க. எனக்கு அது கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது எதுக்குன்னு தெரியல, எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதனால தான் குடிச்சிட்டு இருந்தேன் நான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். நேற்று வீடியோவில் வந்து ஒன்று காமிக்கிற மறந்துட்டேன். என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க 3 லிட்டர் குக்கர். ஒன்லேயே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, அது பெரிய குக்கரு. பெருசெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. 2 பேர் தான் இருக்கும். அதனால் சிறுசே போதும், சின்னதாக அழகாக இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு நானே கேட்டிருந்தேன். குக்கர் வாங்கிட்டு வந்துருமா வரும்போது அப்படி கேட்டிருந்தேன். குக்கர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து அந்த விளாக் வந்து இன்றைக்கி போட்டுருவேன். நான் இந்த வீடியோ வந்து மறுநாள் எடுத்துகிட்ருக்கேன். அந்த விளாக் வந்து இன்றைக்கி போஸ்ட்டு போட்டுருவேன். எடிட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, பார்க்கலாம். மாமாவுக்கும் டீ போட்டு முடிச்சாச்சு, காஃபி போட்டு முடிச்சாச்சு. போய் மாமாட்ட போய் கொடுத்துட்டு அப்புறமா வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேப்பா, பாய். டீ கொண்டு போயிட்டு டீனே வருது. காஃபி கொண்டு போயிட்டு மாமாவுக்கு போய் கொடுக்கலாம். தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பி தான் கொடுக்கணும். அப்புறம் எந்திரிச்ச உடனே சாப்பிடுவாங்க, சாப்பிட முடியாது அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே எழுப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் சாப்பாடு. எப்பயும் இப்போ ஒரு வாரம் வேகமாக வந்தாங்க. 11 மணி 11:30க்குள்ளே வந்துட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கடுப்பாக போச்சு எனக்குலாம். எனக்கு பார்த்தேன், நின்று பார்த்தேன், முடியலை, தூங்கிட்டேன் நேற்று நைட்டு. அதுக்கப்புறம் மாமா வந்து கதவை தட்டி வச்சுருக்காங்க. இல்லை, அவர் வர்ற வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இப்போ தூக்கமே வராது எனக்கு. சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீயை கொடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு தான் வச்சுட்ருக்கோம். நான் வந்து எண்ணெயிலே பொரிக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலையில் உருளைக்கிழங்கு வந்து பொரிக்கிறதோடு நான் வந்து வீடியோ முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாமாவும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு மாமா ஒர்க்குக்கு போகவும் அப்படி நாங்கள் தூங்கிட்டேன். பயங்கரமாக இன்றைக்கி தூங்கிட்டேன். எனக்கு ஏன்னே தெரியல, நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, சரியாக தூங்கலை. 3:30க்கு தான் தூங்கவே ஆரம்பித்தேன். தூக்கம் வரல. எறும்பு கட்டி வேறு பயங்கரமாக கடிச்சிட்டு இருந்துச்சு. எப்படி தான் அது வந்ததுன்னே தெரியல. எங்கிட்ட இருந்தோ வந்து கடிச்சு அப்படியே உடம்பு கைகாலெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக, எறும்பு கடிச்சிச்சின்னா ஒரு மாதிரியாக இருக்கும்ல, புடச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது என் உடம்புல. என் கையிலலாம் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. அதனால் தூக்கமே இல்லை. மாமாவுமே ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க. அதனால் இன்றைக்கி மதியம் நல்லா தூங்கிட்டேன். மாமா போனதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீட்டில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து தக்காளி சாதம் தான் நைட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு இனி அடுத்த அவ்வளோதான் வேலை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு தூங்குறது தான். சாப்பிட்டுட்டு தூங்கணும், அவ்வளோதான் வேலை. மாமா வந்ததுக்கப்புறம்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்க. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.